ஜென்சி தோழர்களே, லாஜிக் பார்ப்போமா? வாங்க. அன்பிற்குரிய ஜென்சி தலைமுறைகளே, உங்கள் உட்பட அனைத்து தமிழர்களுக்கும் என்னுடைய இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எதற்காக நம்ம இந்த திருநாளை நம்ம கொண்டாடுறோம்? இதன் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதாவது நிலம், மாடு, சூரியன், இயற்கை இவை அனைத்தையும் வைத்து மனிதன் ஒரு உழைப்பை மூலதனமாக செலுத்துகிறான். அந்த உழைப்பின் அறுவடையாக பல கனிகளும் காய்களும் இறைவனால் வழங்கப்படுகிறது. அது மனித உழைப்பின் மூலம் கிடைக்கப்பெறுகிறது. அப்படி அந்த உழைப்பின் மூலம் கிடைக்கப்பெற்ற அந்த பொருட்களை வைத்து மனிதன் தான் மட்டுமே சாப்பிட வேண்டும் என்று எண்ணிவிடாமல் ஒரு சமூக ஒன்று கூடலை அவன் ஏற்படுத்த முயல்கிறான். அந்த சமூக ஒன்று கூடல் தான் இன்று நாம் கொண்டாடி வருகிறோமே பொங்கல். அதுதான் அந்த சமூக ஒன்று கூடல். அந்த சமூக ஒன்று கூடல் தான் பானையும் கரும்பையும் மண் சட்டியையும் வைத்து புதிய அரிசியும் வைத்து அவன் பொங்கல் உருவாக்கி பொங்கலை சமைத்து அவன் அனைவருக்கும் பகிர்கிறான். சமத்துவ பொங்கல். எதற்காக இதை சமத்துவ பொங்கல் நாம சொல்றோம்? அதாவது மனிதன் மற்ற எல்லா பண்டிகையும் ஒவ்வொரு புராண அடிப்படையிலும் வேத அடிப்படையில் இருந்தாலும் இந்த ஒரு நிகழ்வு, இந்த நிகழ்வுல அதாவது விவசாயம் செய்யக்கூடியதுல ஒரு ஹிந்துவும் இருப்பார், இஸ்லாமியரும் இருப்பார், கிறிஸ்தவரும் இருப்பார், மற்ற மதங்களை சேர்ந்தவரும் இருப்பார், மத நம்பிக்கை இல்லாதவரும் இருப்பார், சைவம் சாப்பிட்றவங்களும் சரி, அசைவம் சாப்பிட்றவங்களும் சரி, எல்லாருமே உண்ணக்கூடிய ஒரு பொது உணவாக எது இருக்கிறது? பொங்கல் இருக்கிறது. எனவே நீங்க இப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பார்த்தீங்கன்னா திராவிட பொங்கல் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லா மதத்துக்காரங்களையும் ஒன்று கூட்டி நிற்க வச்சு இந்த பொங்கலை நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அது என்ன மக்களுக்கு வெளிப்படுத்துது அப்படின்னா, எல்லாரும் இப்ப நான் சொன்ன கருத்து தான் முதலமைச்சர் அவர்கள் அங்க நடத்தி கொண்டு இருக்கிறார். எனவே அல்ல ஒரு தாழ்த்தப்பட்டவராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் அதே உணவு தான். உயர் சாதியினர் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுக்கும் அதே ஒரே உணவு தான். இந்த ஒரு உணவு சமத்துவத்தை போதிக்குது. இந்த ஒரு உணவு எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவா இருக்குது. அப்ப இந்த திருநாளை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்லியிருக்கிறார். பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவர். கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள ஒருவர் எப்படி இந்த திருநாளை கொண்டாட அவர் அனுமதிப்பார்? எப்படி அவர் இதை கொண்டாடுங்கன்னு சொல்லுவார்? ஒருவேளை இது மத நம்பிக்கை சார்ந்த நிகழ்வா இருந்தா அதை அவர் புறக்கணிச்சிருப்பார். இது மத சார்ந்த விஷயம் கிடையாது. அதே மாதிரி இதுல ஒரு சந்தேகம் வரும். அன்னைக்கு சூரிய பகவானை வழிபாடு பண்றது, இதெல்லாம் பிற்காலத்துல பார்ப்பனர்களால திணிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த சூரிய பகவான் வழிபாடு. இந்த மாதிரி அதாவது ஒரு டீ கடைக்கு போறோம், டீ குடிக்கணும்னு நம்ம விரும்புறோம். அந்த டீ கடையில் டீயை போடுறவர் ஒரு எந்த மதத்தை சார்ந்தவர் வேணாலும் இருக்கலாம். அவருடைய நம்பிக்கையின்படி அந்த இடத்துல அவர் ஒரு ஏதாவது ஒரு வழிபாடு ஒன்று பண்ணிட்டு ஆரம்பிச்சிருக்கலாம், டீ போடலாம். நமக்கு நம்ம போய் டீ குடிக்கிறதுனால அந்த வழிபாடை நம்ம ஏற்றுக்கிட்டதா அர்த்தம் கிடையாது. நம்ம ஒரு டீ கடைக்கு போகிறோம், டீ குடிக்கிறோம். அவரும் அந்த டீ கடையில் அந்த டீயை போட்டு அவரும் குடிப்பார், எல்லாருக்கும் கொடுப்பார். அவரோட நம்பிக்கை அது. அதே சேம் கான்செப்ட் தான். பொதுவாக நோக்கம் என்ன? டீ குடிக்க போகிறோம், அதான் அதே தான் இங்கே எடுத்துக்கணும். பொதுவாக உள்ள நோக்கம் நம்ம அறுவடை பண்ணி அந்த சந்தோஷத்தை அந்த கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துகிறோம். சரிங்களா? அந்த இதில் அவர்கள் வழிபட்டா அது அவர்களுடைய விருப்பம். சூரியனை அவர்கள் வழிபடுறாங்க. இஸ்லாமியர்கள் சூரியனை படைச்ச இறைவனை வழிபடுவாங்க. எனவே இது மதம் சார்ந்த ஒரு திருநாளாக இல்லாமல் சமூக ஒன்று கூடலாக ஒரு கொண்டாட்டமாக ஒரு உணவை பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வாய் இது இருக்கிறதுனால இதை அனைவரும் கொண்டாடணும். சரி, ஓகே, தமிழர்கள் மட்டும்தான் இது கொண்டாடுறாங்களா? மற்ற மாநிலத்திலாம் கொண்டாடுறாங்களே, அப்புறம் எப்படி இது தமிழர் திருநாள்? ஆமா, மற்ற மாநிலத்திலாம் கொண்டாடுறாங்க. அதுக்கு வெவ்வேறு பேரு. இதுக்கு அறுவடையை எல்லாரும் கொண்டாடுவாங்க. அறுவடைங்கிறது மிகப்பெரிய இறைவனுடைய வரம், அதை எல்லாரும் கொண்டாடுவாங்க. அஸ்ஸாம்ல பாத்தீங்கன்னா பிஹுன்னு கொண்டாடுறாங்க. சேம் அதனுடைய நீங்க வரலாறு எடுத்து பார்த்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட வழிபாடு சம்பந்தமாவே இருக்கவே இருக்காது. புது ட்ரெஸ் போடுவாங்க, ஆடல் பாட நிகழ்ச்சி நடத்துவாங்க, உணவை எல்லாத்தையுமே பகிர்ந்தளிச்சு கொடுப்பாங்க, எல்லாம் சேர்ந்து கம்யூனிட்டி ஃபீஸ்ட் நடத்துவாங்க. இப்படி எல்லாம் பண்ணி செய்வாங்க. ஆனா அதோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா, சூரிய வழிபாடோ ஒரு மாடை வணங்குறதோ அது வணங்குறதோ கிடையாது. சமூகம் ஒன்று கூடலுக்காக தான். தமிழர் திருநாள் மூலமா ஒரு முக்கிய செய்தி என்ன தெரியுமா? சமூக நீதியை காப்போம், சமத்துவமாய் வாழ்வோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நான் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி.